8 மாசம் கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு டாக்டர் கிட்ட எப்பலாம் செக்கப்க்கு போறாளோ, ஆனா அவளோட ஹஸ்பண்ட மட்டும் கூட்டிட்டே போமாட்டா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் நான் வரேன் உள்ள அப்படின்னு தான் சொல்வாரு. ஆனா இல்ல நீங்க வெளியிலே வெயிட் பண்ணுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாரி ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு, வெளியில வரும்போது சந்தோஷமா எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவா. இந்த மாதிரி இவ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கனால இவருக்கு பயங்கரமா டவுட் வருது. சரி நம்ம டைரக்ட்டா போய் ஹாஸ்பிடல்லே கேட்டுருவோம்னு சொல்லி அவரும் ஹாஸ்பிடலுக்கு போறாரு. உடனே தன்னோட ஒய்ஃப பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போய் டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. உடனே அந்த டாக்டரும் பயங்கரமா கோவப்பட்டு, "ஏன் சார் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? உங்க ஒய்ஃப்க்கு 8 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்க செக்கப்க்கு கூட வந்ததே இல்லையே! நீங்கலாம் மனசாட்சியே இல்லாத ஆளா?" அப்படின்ற மாரி இவங்க பயங்கரமா திட்டவும், இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் அவங்களும் சொல்றாங்க, "இந்த மாதிரி உங்க ஒய்ஃப்க்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒவேரியன் கேன்சர் இருக்கு. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட உங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லவும், இந்த விஷயத்த கேட்டு அவர் பயங்கரமா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, உடனே நெனச்சும் பார்க்குறாரு. ஓ! இதனால தான் அவ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல ரொம்பவுமே வீக்கா இருந்தாளா? வீட்ல ஆரோக்கியமான சாப்பாடுலாம் செஞ்சு குடுக்கும்போது கூட, "வேணாம் நான் சாப்பிட்டேன்" அப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருந்தா. இதெல்லாம் சாதாரணமா பிரெக்னன்சி டைம்ல நார்மல் அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தான். ஆனா கடைசில இவன் நெனச்சு பார்த்ததுமே ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி இவனும் தன்னோட ஒய்ஃபும் பார்க்குக்கு வேற போயிருப்பாங்க. அந்த நேரம் வேற டெலிவரி டே வேற கிட்ட வந்துட்டே இருக்கு. திடீர்ன்ட்டு டெலிவரி அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, என்ன காப்பாத்தணுமா? இல்ல குழந்தைய காப்பாத்தணுமான்னு கேட்டா, நீங்க குழந்தைய தான் சொல்லணும் அப்படின்ற மாரி அவ சொல்லியிருப்பா. இந்த வார்த்தை எல்லாமே யோசிச்சு பார்த்து, என்னடா இது கடைசில நம்மளோட ஒய்ஃபோட கஷ்டத்துல நம்ம துணை இல்லாம தனியா விட்டுட்டோமே அவளன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வேகமா சைக்கிள் ஓட்டிட்டே வீட்டுக்கு போறாரு. உடனே தன்னோட ஒய்ஃப ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவள சீக்கிரமா கியூர் பண்ணணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி வீட்டுக்கு வந்தோனே, "வா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போம்போது, அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட அப்பதான் இந்த விஷயத்தையும் சொல்றாரு. இத தெரிஞ்சு அவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆகப்போது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா, அத ஓரளவுக்கு நம்மளால சால்வ் பண்ண முடியும்னா, அத முன்னாடியே எல்லார்கிட்ட சொல்லி நம்ம சால்வ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே! இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.